60 கோடி பசுமாட்டை தானம் பண்ணுறதா இருந்தால் எத்தனை நாள் ஆகும்? ஒவ்வொரு மாட்டையும் பிடிச்சி தானம் பண்ணுறதா? அப்படி இல்லை. இது பாருங்க, சம்பாதிக்கிறதுக்கு தான் ஒன்றொன்னா சம்பாதிக்கிறதுக்கு லேட்டு, விடுறதுக்கு என்ன டைம்? இது எதுவுமே என்னோடது இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. விடுறதுக்கு டைமே அவசியம் கிடையாது, சேர்க்கறதுக்கு தான் டைம் வேணும் வாழ்க்கையில். விடுறதுக்கு டைமே கணக்கு கிடையாது. எல்லாத்தையும் சங்கல்பத்தினால தானம் பண்ணி வச்சுருவான், முடிஞ்சு போச்சு. அது மாதிரி பண்ணிவிட்டு பிராமணாளுக்கு சாப்பாடு போட்டுவிட்டு இவன் சாப்பிட போகிறான். அதில் ஒரு நியமம் என்னென்னா, இன்னைக்கு துவாதசி இருக்கிறதுக்குள்ளே சாப்பிட்ணும். இப்போ இன்னொரு மெசேஜையும் சொல்லிட்டு போயிடுறேன் நாலெட்ஜுக்காக. பஞ்சாங்கத்தை எடுத்தால் ஸ்மார்த்த ஏகாதசி, வைஷ்ணவ ஏகாதசி, சர்வ ஏகாதசின்னு போட்டிருப்பான். அப்படின்னா என்ன அப்படின்னா, தசமி ஏகாதசிங்கிற திதி பகல் முழுக்க அன்னைக்கு முழுக்க இருந்துடுத்துனா ஸ்மார்த்தாளுக்கு அதுதான் ஏகாதசி. மறுநாளைக்கு உதயமாறும் போது தசமி இருக்கக்கூடாது. அது மாதிரி இருந்ததுன்னா வைஷ்ணவ அதை எடுத்துக்க மாட்டாங்க. 6 நாள் 8 நாள் இருந்தாலும் அதுதான் ஏகாதசி அவளுக்கு. அதனால அதுக்கு வைஷ்ணவ ஏகாதசின்னு பேர். சில சமயம் பார்த்தா உதயமாரத்தேவே ஏகாதசி இருக்கும், அன்னைக்கு முழுக்க இருக்கும் ஏகாதசி, அது சர்வ ஏகாதசின்னு எடுத்துப்பான். இதுல உதயமாரத்தே ஏகாதசி 6 நாள் 8 நாள் தான் இருக்குன்னா மறுநாளைக்கு துவாதசியும் அப்படிதான் இருக்கும். இந்த நியமம் என்னன்னா, துவாதசி இருக்கிறதுக்குள்ள சாப்பிடணும். பிராமணாளுக்கும் சாப்பாடு போட்டு இவனும் சாப்பிட்டாதான் இந்த 25 ஏகாதசி விரதம் இருந்த பலன் இவனுக்கு கிடைக்குங்கிற சமயத்துல துர்வாசன் வந்துட்டார் 10 சிஷ்யர்களோட. அவரை பார்த்து இங்கே போஜனம் பண்ணிக்கணும்னா, அதுக்கு தான் வந்திருக்கேன்னார் அவர். இலை போட்டோமான்னா, நான் இன்னும் மாத்தியானிக ஸ்நானம் பண்ணலேன்னார் அவர். காத்தால ஒரு ஸ்நானம் வேறு, அப்புறம் ஒரு ஸ்நானம் பண்ணணும் சாஸ்திரப்படி. சிரார்த்த தண்ணிக்கு பண்ணுவா சில பேர். காத்தால ஒரு தடவை குளிச்சுட்டு அந்த வேஷ்டியை உணர்த்திட்டு திருப்பி எண்ணெய் கொடுத்துட்டு திருப்பி ஒரு தடவை குளிச்சுட்டு கார்த்தால உணர்த்தின வேஷ்டியை கட்டின்னு தான் சிரார்த்தம் பண்ணணும். நாளைக்கு உணர்த்தின வேஷ்டியை கட்டின்னு சிரார்த்தம் பண்ணக்கூடாது. 2 சூரியன் படக்கூடாது. அது மணி கிடையாது. எல்லாம் சொல்லி வச்சுட்டு போகிறேன். எல்லாம் நீங்கள் பண்ணுறேலாம் பண்ணலையாங்கிறதெல்லாம் விஷயம் கிடையாது. இப்படி ஒன்று இருக்குங்கிறது பதிவு பண்ணுறதுக்காக இத்தனையும் நான் சொல்கிறது. கொடிமடி வேற, நான் சொல்கிற மடி வேற. மடினாலே இப்போ அப்படி கிடையாது. மடினாலே குளிச்சுட்டு வர்றது தான் மடி, அப்படி எடுத்து வச்சுக்கோங்களேன். இங்க துர்வாசர் போனவரை வரவே இல்லை. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது துவாதசிங்கிறதுக்குள்ள. இந்த 25 துவாதசி இருந்த பலன் பேடாமல் இருக்கணுங்கிறதுக்காக சாலக்கிராமம் அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டான். சாஸ்திரங்களில் விரதம் இருக்குது பார்த்தீங்களா, விரதத்தன்னைக்கு சுத்த உபவாசம் தான் ஏகாதசி இருக்கணும். அஷ்டௌதானி அவிரதக்னானின்னு 8 விஷயங்களை செஞ்சால் விரத பங்கம் ஏற்படாது. ஆபஹா க்ஷீரம், ஆபஹா घृतं क्षीरं घृतं मधु हविः आपः मूलं घृतं पयः हविः ब्राह्मणकाम्या च गुरोर्वचनमौषधम्. अष्टौतानि अव्रतघ्नानि. आपः मूलं घृतं पयः. ஆபஹான்னா ஜலம். ஜலம் சாப்பிட்டாலும் விரதபங்கம் கிடையாது. மூலம்னா கிழங்கு. கிழங்கு சாப்பிட்டா விரதபங்கம் கிடையாது. கிழங்கு சாப்பிட்டான்னா உடனே அதை எடுத்து ஃப்ரைடு பண்ணி மசாலாலாம் போட்டு அப்படிலாம் கிடையாது. அந்த பழைய காலத்தில் நம்ம சிவராத்திரி அன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கை சுட்டு சாப்பிடுவா, பார்த்துருக்கல? அது மாதிரி சாப்பிட்டாதான் அது தோஷம் இல்லையே தவிர அதில் நீங்கள் உப்பு உரப்பெல்லாம் போட்டு சாப்பிடக்கூடாது. மூலம் கிருத்தம், நெய் சாப்பிட்டாலும் கிடையாது. பயஹா, பால் சாப்பிட்டாலும் கிடையாது. ஹவிஹி அப்படின்னா, ஹவிஸ்ன்னா என்னென்னா கஞ்சி வடிக்காத சாதம். நாம் சாப்பிட்றது எல்லாமே அவிஸ் தான். குக்கர் சாதம் எல்லாமே அவிஸ் தான். அதுதான் தன வியாதிக்கும் காரணமே. பிராமண காமியாச்ச. பிராமண காமியம்னா ஸ்ரார்த்தம்னு அர்த்தம். ஏகாதசி அன்னைக்கு ஸ்ரார்த்தம் வந்ததுன்னா ஒருத்தர் கூப்பிட்டா சாப்பிட்டா அது தோஷம் கிடையாது. குரோர் வச்சனம், குருநாதர் சொல்லி சாப்பிட்டுட்டா தோஷம் கிடையாது. ஏகாதசின்னு தெரியும், சாப்பிடுப்பா, இந்த பழத்தை சாப்பிட்ருப்பா அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா சாப்பிட்றோம். அதெல்லாம் இல்லை, நான் தீர்த்தம் கூட சாப்பிட மாட்டேன்னு அங்கெல்லாம் பீத்தல் பெருமையெல்லாம் பண்ணக்கூடாது. குரு சொன்னார்னா அது அப்படியே கேட்கணும். அது மாதிரி குருவாகவும் இருக்கணும், அது மாதிரி பக்தியாகவும் இருக்கணும். ஔஷதம், மருந்துகள் எடுத்துக்கிற மத்தியில் ஏகாதசி இது இவா பண்ணுற பெரிய விஷயமே என்னென்னா,
நான் இன்னைக்கு வந்து நான் சுகர் சிரார்த்தத்தை அன்னைக்கு சுகர் மாத்திரை போட்டுக்க மாட்டேன், பிபி மாத்திரை போட்டுக்க மாட்டேன்னு கடைசியில் அன்னைக்கு அவருக்கு சிரார்த்தமாக போயிடும். அந்த அசட்டுத்தனம்லாம் பண்ணவே கூடாது. எப்போ ஒரு ஒன்ஸ் எடுத்துக்க ஆரம்பித்தாச்சோ டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும். உங்கள் உடம்பை அதுக்கு மாதிரி மாற்றினுட்டேன்னா அப்புறம் வேறு வழி கிடையாது. அதை விட்டு வெளியில் வர முடியாது. அலோபதியே பெரிய கல்லும் அலோபதியும் ஒன்று தான். மத்தியபானமும் அதை எடுத்துனுட்டேன்னா அதுலேருந்து வெளியில் வர முடியாது. நீங்கள் இந்த விரதத்தை தீர்த்தம் சாப்பிட்டா பங்கம் கிடையாதுங்கிற ரீதியில் தீர்த்தத்தை சாப்பிட துர்வாசரை வந்து என்னை விட்டுட்டு நீ எப்படி சாப்பிட்டேன்னு சண்டை போட்டு உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, தலையிலேருந்து ஒரு ஜடையை பிச்சு போட்டான். பொதுவாகவே எல்லாமே ஜெனட்டிக்னு இன்றைக்கி சொல்கிறா பற்றியில்ல வைத்தியத்தில். ஒவ்வொருத்தருக்கும் கோபம் வந்தால் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் இருக்கும். சில பேர் என்ன பண்ணும், கீழே விழுந்து பிறண்டு அழுவா, சில பேரை கவனிச்சிடலாம். சில பேர் தலையை முட்டிப்பா, ஹோன்னு அழுவா. சில குழந்தைகளை கவனிச்செல்லாம் அப்படி தலை அப்படிங்கும். இதனடா அது புதுசாக இருக்குது, தலையை அப்படி பிடிச்சி பிச்சுக்கிறது என்ன, அது துர்வாசனோட ஜீனது. கோபம் வந்தால் தலையை பிச்சுக்கிறதுங்கிறது. தலையை பிச்சு போட்டால் அது ஒரு பெரிய பூதமாக கிளம்பினது. அம்பரீஷன் நினைச்சான் நாம தர்மம்னு பண்ணினோம், இவர் தப்புங்கிறார். சாஸ்திரங்களில் ஜலம் சாப்பிட்டா தோஷம் கிடையாதுன்னு இருக்கு, அதனால தான் சாப்பிட்டோம். நீ தப்பு தாங்கிறார் அவர், என்னை விட்டுட்டு சாப்பிட்டுட்டேங்கிறார். நாம் பண்ணது அதர்மமாக இருந்தால் அதுக்குள்ள தண்டனை அனுபவிப்போம். சரி, நாம் பண்ணினது தர்மமாக இருந்தால் அப்போ இந்த பூதம் வந்து கொன்னதுன்னா கொல்ல முடியாது. தர்மோ ரட்சதி ரட்சிதா. தர்மத்தை நாம் ரட்சித்தா தர்மம் நம்மளை ரட்சிக்கும். அது எப்படின்னு வேணால் நமக்கு தெரியாமல் இருக்கலாமே தவிர கடைசி டயத்தில் பிடிச்சிரும், நம்மளை கை விட்டுடாது. இவன் இப்படி நினச்சிருக்கிறதே அந்த பூதம் வர்றது நச்சச்சாலை. இப்படி முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்கல ராஜா, அது உடம்பு முழுக்க எரியறதோடு வருது. கொல்லிவா பிசாசுன்னு சொல்லுவா, அது மாதிரி. இது வரைக்கும் பூஜையில் இருந்தது பாருங்கோ சுதர்சனம் பெருமாள். இத்தனை நாளாக அவருக்கு ஒரு வேலையும் கிடையாது. இப்போ என்ன பண்ணார், அங்கேருந்து பெருன்னு ஏரோட்ரம்லேருந்து பிளேன் கிளம்புற மாதிரி கிளம்பினார். நேராக வந்து துர்வாசரால் ஏவிவிடப்பட்ட அந்த கிருத்தியத்தை வதம் பண்ணினார். அந்த கிருத்தியம்னா ஏவல்னு அர்த்தம். அதை வதம் பண்ணினார். அதோட நிற்கல துர்வாசரை துரத்தினார். துர்வாசா துத்ருவே பீதா திக்ஷு பிராண பரீப்சயா. இவர் ஓடுறார் பின்னாடி சுதர்சன சக்கரம் துரத்தது, இவர் ஓடுறார். இந்த ஓட்டம் எப்படி இருக்குன்னா பிராண பரீட்சையான்னா, ஒரு மானத்துரத்தின் ஒரு புலி ஓடுறதுன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுமே ஓட்டப்பந்தயம் மாதிரி இல்லை. புலிக்கு சாப்பாடு, மானுக்கு உயிர். அது உயிரை காப்பாற்றிக்கணும்னு அது ஓடுறது. புலிக்கு அப்படி கிடையாது. அது மாதிரி துர்வாசர் உயிரை காப்பாற்றிக்கணும்னு ஓடுறார். திக்ஷு பிராண பரீட்சையான்னு. இவர் போகாத இடம் கிடையாது. எங்கே போனாலும் எல்லாத்தையும் போவார். இந்திரன், சந்திரன், குபேரன், யமன், வருணன், ஒரு இடம் மிச்சம் இல்லாமல் போனார். எங்கே போனாலும் இந்த சுதர்சன அஸ்திரம் பேசாமல் இருந்துடும். அவள் ஒருத்தர் ஆற்றுக்குள்ளே போனால் வாசலில் நின்றுடும், அது உள்ளே போகாது. சரி, போயிட்டு வரட்டும் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். உள்ளே போனோடனே வாங்க வாங்கன்னு சொல்லுவா, உட்காருங்கன்னு சொல்லுவா. என்ன விஷயம்னு கேட்பா. இது மாதிரி நான் சுதர்சன அஸ்திரம் துரத்துறது என்னத்தினால, அம்பரீஷனுக்கு அபச்சாரப்பட்டுட்டேன், கிளம்புங்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, சிபிஐ என்ஐஏ இது மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறதுன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் சம்மந்தப்பட்டெல்லாம் அவங்களையும் தூக்கி கொண்டு உள்ள வச்சுருவாங்க. அதனால் நாமும் சேர்ந்து மாட்டிக்கணும் அதுக்கு. அதனால் நாங்கள் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, வெளில போங்கன்றுவா. கடைசியில் பிரம்மாட்ட போனார். பிரம்மா சொன்னார், இதுலேருந்து என்னாலையும் காப்பாற்ற முடியாது, சிவபெருமானாலையும் உங்களை காப்பாற்ற முடியாதுன்னார். சில பேர் சொல்கிறத கேட்க மாட்டான், அவள் இஷ்டப்படி தான் நடப்பாள். இவர் என்ன பண்ணார், அங்கேருந்து கிளம்பி நேராக சிவபெருமான்கிட்ட போனார். சிவபெருமான் பித்தாபிரை சூடின்னு எப்போ சிரிக்கணும் எப்போ அழணுங்கிறது நேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவருக்கு. இவ்வளோ பரபரப்போட பயத்தோடு வந்திருக்கார். உட்காருங்கன்னு சொல்லி, என்ன செய்தி சௌக்கியமாக இருக்குல்ல. நம்ம அவசரமே தெரியாமல் சில பேர் பேசுவோம். நாம் முக்கியமாக அவசரத்தில் இருப்போம், எதுக்கு போகிறோம் என்னன்னே தெரியாமல் இழுத்து வச்சு நிதானமாக பேசுவான். கோபமாக வரும், சொன்னால் புரியாது. சௌக்கியமாக இருக்கல, என்ன பண்ணுறேன், எங்கே போய்ட்டு வந்தேன், என்ன விஷயம் எல்லாத்தையும் சொன்னார். இது மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லி முடிச்சோடனே, ஓ சுதர்சனாஸ்திரம் துரத்துறதா, எங்கெங்கெல்லாம் போனேன்னு லிஸ்ட்டு கேட்டார். வேற வழி இல்லாமல் சொன்னார் இவர். பிரம்மாட்ட போனேன். பிரம்மா என்ன சொன்னார்,
என்னாலையும் முடியாது, சிவபெருமானாலையும் முடியாதுன்னார். சொன்னாரோனோ? சொன்னார். அப்புறம் ஏன் இங்கே வந்தேன்னு? என்னால் உங்களை காப்பாற்ற முடியாது, வேற வழி இல்லை. ஒரு சிவபெருமானுக்கு அதில் சம்பந்தம் உண்டு. இந்த சுதர்சன சக்கரம் கொடுத்ததே பகவான் தான். சுதர்சன சக்கரத்தை கொடுத்ததே பகவான் தான். அதனால் அவர் சம்மந்தப்படலை அதில். அங்கேருந்து கிளம்பி நேர வைகுண்டத்துக்கு வந்தார். வைகுண்டத்துக்கு வந்தால் இவருக்கு வைகுண்டத்துக்கு ஏன் முதல்ல வரல? பகவானோட சக்கரம் தான், அங்கே ஏன் வரலன்னா இவருக்கு அதில் இஷ்டம் கிடையாது. இவருக்கு விஷ்ணுகிட்ட பக்தி கிடையாது துர்வாசருக்கு. இது விஷ்ணுவால் ஏவப்பட்ட சக்கரம், அவர்த்தையே போய் நாம் காலில் விழுந்தா நாம் கௌரவம் குறைஞ்சி போயிடும். அதனால் எங்கேயாவது போய் நம்மளை காப்பாற்றினுட்டு அப்புறம் என்னைக்காவது விஷ்ணுவை பார்க்குற அன்னைக்கு, ஓய் அன்னைக்கு நீ சக்கரம் விட்ட நான் கூட அதுலேயும் தப்பிச்சேன்னு அவர்கிட்ட பெருமை பேசிக்கலாம்னு தான் அவர் நினச்சது. கடைசியில் வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து வீராவேசம்லாம் பேசிவிட்டு தமிழ்நாட்டிலேருந்து இந்த டெல்லிக்கு ஓடி காலில் விழாம தெரியல. அது மாதிரி இவர் என்ன பண்ணார், நேர அங்கேருந்து நேர ஓடி வந்தார் உள்ள வைகுண்டத்துக்குள்ள. வந்தவர் என்ன பண்ணார், நாராயண நாராயண நாராயணான்னு பஜனை பண்ணின்னு வந்தார். பகவான் பார்த்தான்னு ஆச்சரியப்பட்டார். ஆனால் இந்த குரல் பஜனை பண்ணுறாலே தவிர இந்த குரல் பழகின குரலா இல்லை. இந்த பஜனை இருக்கு பத்தியில பழகி ஸ்ருதியோட இழைஞ்சு பாடுறதுக்கும் புதுசாக பாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கணும். ஸ்ருதியே சேராமல் பாடுவா கடைசி விட்டும். அது மாதிரி பாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கணும். இது ஏதோ புது குரலாக இருக்குது, புது பஜனையாக இருக்குது, இருந்தாலும் பஜனை அப்படின்னு சொல்லிட்டு பகவான் பார்க்க துர்வாசரை பார்த்தோன்னே பகவான் கேட்குறான், நீங்கள் எப்போ பஜனை பண்ண ஆரம்பிச்சேன்னா, இது புதுசாக இருக்கேன்னா. அதுக்கு அவர் சொன்னார், கீழே ஒருத்தராத்துக்கு போனேன், அம்பரீஷன் ஒருத்தராத்துக்கு, அதுலேருந்து பஜனை பண்ணுறேன்னா. வாஸ்தவம் தான். பகவான் அம்பரீஷன் அப்பேற்பட்ட பக்தர், சைதன்ய மகாபிரபுன்னு ஒருத்தர். பரமபாகவதோத்தமன்னா யார் அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டார். எவன் சதா சர்வகாலமும் பகவன் நாமா சொல்றானோ அவன் பரமபாகவதோத்தமன்னா. இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவர்கிட்ட கேட்டா பரமபாகவதோத்தமன்னா யாரு, யார் எல்லாரையும் பகவன் நாமா சொல்றானோ அவன் பரமபாகவதோத்தமன்னா. இன்னொரு சந்தர்ப்பம் கேட்டா அவன்கிட்ட பரமபாகவதோத்தமன் யாரு, யாரை பார்த்த உடனே எல்லாரும் அவளே பகவன் நாமா சொல்றாளோ அவன் பகவதோத்தமன். அவன் சொல்ல மாட்டான், சொல்லுன்னு சொல்ல மாட்டாரவா. அவளை பார்த்த உடனே நமக்கு ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே. எப்போ கேட்போம் இந்த நாமாவை எப்போ கேட்போம்? அண்ணா இருக்கிறதே, அண்ணாவோட சங்கம் எங்கே நடந்தாலும் அண்ணா வரத்தே அத்தனை பேரும் சொல்லுவா, இந்த நாமாவை சொல்லுவா. அண்ணா சொல்லுன்னு யாரையும் சொன்னதே கிடையாது. அது மாதிரி நம்ம ஆச்சாரியெல்லாம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய, இதெல்லாம் பாகவதாளுடைய லட்சணம். இது அவளை பார்த்தாலே நமக்கு சொல்லணும்னு தோணும். அது மாதிரி அம்பரீஷனை பார்த்த உடனே சொல்லணும்னு தோணினது நியாயம்தான். அந்த மாதிரி பக்தன்னார். இன்னும் துர்வாசர் சொன்னார், நீங்கள் வேறு வேத்திரத்தில் கலப்பாதீங்கோ, இது பக்தி எல்லாம் இல்லை, பயத்தில் சொல்கிறேன்னாரு. என்ன விஷயம்னா, இது மாதிரின்ன ஒன்று நான் என்ன பண்ணணும், இந்த சுதர்சன சக்கரத்திலேருந்து என்னை காப்பாற்றணும். என்னால் முடியாது. ஏன் முடியாது? சுதர்சன சக்கரம் நீங்கள் உங்களோடது தானே. நீங்கள் சொன்னால் சுதர்சன சக்கரம் கேட்கும். நான் சொன்னால் சுதர்சன சக்கரம் கேட்கும். சுதர்சன சக்கரம் எனக்கு கட்டுப்பட்டது தான். ஆனால் நான் பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவன். அகம் பக்த பராதீனா அஸ்வதந்திர இவத்விஜா சாதுபிஹி கிரஸ்த ஹிருதயா பக்தைஹி பக்த ஜனப்ரியா ஏதாராகார புத்ராப்தானி பிராணான்வித்தமிமம் பரம் ஹித்வா மாம் சரணம் யாதாக கதந்தான் தெக்து முத்ஸஹே. நான் பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவன். இதுங்க நம்புற மாதிரி இருக்காங்க. நீங்க சுதந்திரன்னு தானே சாஸ்திரங்கள்லாம் சொல்றது, வாஸ்தவம் தான். ஆனா பக்தர்கள் என்ன எப்படி மை நிர்பத்த ஹிருதயா சாதுபிஹி சத்ஸ்திரியா சத்பதிம் யதா, என்னை எப்படி அவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல மனைவி அன்புனால கணவனை எப்படி கட்டுப்படுத்துவளோ அது மாதிரி பக்தியினால என்னை கட்டுப்படுத்துறாள். பழைய கால வாழ்க்கையை பார்த்தவாளுக்கு நான் சொல்றது புரியும்.
கல்யாணம் ஆகி வரத்தே ரொம்ப பயந்துன்னு இருப்பா மாட்டு பொண்ணு. இது மாதிரிலாம் புடுங்கெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு பலவிதமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு தாண்டி இந்த கணவனுக்காக முகத்தை சுலிக்காமல் இந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்தில் குழந்தைகள்லாம் அடைஞ்சு குழந்தைகளுக்கெல்லாம் பெருசாகி அவளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி பேரம்பேத்திகள்லாம் வந்த பிறகு அந்த பாட்டியை பார்க்கணும். வைர ஊசி பட்டு புடவையை கட்டின்னு வைரத்தோட போட்டுன்னு அந்த சேரில் உட்காந்து அந்த ஆற்றுல அந்த பாட்டி நிர்வாகம் பண்ணுறதை பார்த்தவாளுக்கு தான் நான் சொல்கிறது புரியுது. என்னவா இருந்தாலும் பாட்டியை கட்டுன்னு தான் செஞ்சாகணும். என்னவா எனக்கு நான் பார்த்துருக்கேன். எங்கள் தாத்தாவோட சித்தி உத்தரந்தா, சின்னம்மேன்னு பேர், சின்ன தாயா. அந்த பாட்டி இருக்கிறது நல்ல காலத்தால் குளிச்சுட்டு விபூதி இல்லாட்டுன்னு தாத்தா போனதுக்கு அப்புறம் சொல்கிறேன், உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருப்பா. வந்து எங்கள் பாட்டி எங்கள் சின்ன பாட்டி வரலாம், அவள் குளிச்சுட்டு வந்து சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு மாமியாருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு இன்னைக்கு என்ன சுவாமி நைவேத்தியம் வைக்கணும்னு கேட்பா. இப்படி இருந்ததையும் நான் பார்த்துருக்கேன். இப்படி இருந்த தேசத்தையும் பார்த்துருக்கேன். அதுக்காக சொல்கிறேன், அவ்வளோ அழகாக இருக்கும் அது பார்க்கறதுக்கு. எல்லாம் இருக்கும். இந்த மாமாக்கே 10 ரூபா பணம் வேணும்னா அந்த மாமி தான் சாவி வச்சுன்னு இருப்பா. 100 ரூபா பணம் கொடு, கடத்தலுக்கு போகிறேன்பா. உடனே அந்த மாமி கேட்பா, நேற்றுக்கு கொடுத்தேனே 50 ரூபா, அதுக்கு என்ன கணக்கும்பா. எந்த பைத்தியமாவது நான் சம்பாதிச்ச பணத்துக்கு நீ யார் கணக்கு கேட்குறதுன்னு சொல்லுவேனா? அவள் தான் ராணி இந்த இடத்துல. பத்னிக்கு பாரியனக்கு சேசே பத்னியை வானு மதன் நிறுவ பத்தி வேதமே சொல்றது. சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் இவனுக்கு ரைட்டே தவிர அந்த பணத்துக்கு ஓனர் அவ தான். தமிழ்ல சம்ஸ்கிருதத்துல சொல்லட்டோமா, இல்லால் அப்படின்னு மனைவிக்கு பேரு, அதனாலதான் இல்லம்னு பேரு. மனைவின்னே சொல்லட்டோம் நாம, மனைவிங்கிறதுனாலதான் மனைன்னு பேரு. புதுமனை புகுவிழான்னு சொல்றோமோ, மனைவிங்கிற வார்த்தையிலேருந்து தான் மனைன்னு வந்தது. நகிருகம் எல்லாமே சமஸ்கிருதம் தான், அதுலேருந்து வந்ததுதான் இதெல்லாம். நகிருகம் கிரகமித்யாகு கிரகிணி கிரகம் உச்சதே. கிரகத்துக்கு பெயரே கிரகிணினால, மனைவிக்கு கிரகிணின்னு பேரு, அதனால இதுக்கு கிரகம்னு பேரு. புருஷனுக்கு என்ன பெயர்? மனைவிக்கு கிரகிணின்னு பேரு, புருஷனுக்கு கிரகஸ்தன்னு பேரு. கிரகேஸ்தா வீட்டில் இருப்பவன் அர்த்தம். கெஸ்ட் தான், வீட்டுக்கு ஓனர் கிடையாதாவும். வீட்டுக்கு ஓனர் அந்த அம்மா தான். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லட்டுமா? ராமாயணத்துல பட்டாபிஷேகம் நின்றுட்டு ராமர் வந்து இந்த கௌசல்யை சமாதானப்படுத்திட்டு சீதையை சமாதானப்படுத்த போகும்போது ஜகாம சீதா நிலையம் அப்படிங்கிறார் வால்மீகி. சீதையோட வீட்டை நோக்கி ராமர் போனார்ங்கிறார். எவ்வளோ அழகு சொல்லுங்க. அயோத்தி சீதை கல்யாணம் ஆகி வந்தவள் மாட்டு பொண்ணும், ராமரோட அரண்மனைக்கு ராமர் போனார்னு சொல்லல, சீதையோட வீட்டை நோக்கி போனார்னு. இந்த உரிமை, இந்த சுதந்திரம் இருக்கிற இந்த தேசம் இது. இதை குட்டிச்சவர் பண்ணி நாசம் பண்ணி, நான் சம்பாதிக்கிற பணம் உனக்கு என்ன சம்பந்தம், நீ வாயை பற்றிக்கோ, இப்படிலாம் பேசி இப்போ வேலைக்கு போய் குட்டிச்சவராக படுத்து வாழ்க்கை எல்லாம் ஏன்னா இது மாதிரிலாம் தன்மானத்தை தொடர்றதுனால தானே பிரச்சனை வருது. இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தான் இவனுக்கு ரைட்ஸே தவிர அதை செலவழிக்கிற ரைட்ஸ் மனைவிக்கு தான். அதனால தானே ஜலம் போட சொல்றதே. ஒரு தானம் பண்ணுறதா இருந்தாலும் ஜலம் அதனால தானே போட சொல்றோம் நாம, அவதான் ரைட்ஸுங்கிறதுனால தானே. அது மாதிரி இந்த இடத்துல மனைவி எப்படி ஆரம்பத்தில் அவ எப்படி இருந்தா பின்னாடி எப்படி இருக்கா, இந்த குடும்பத்துக்கே அவ கீழே இருக்கா மாதிரி இருந்தா, அந்த அந்த பக்தி அந்த அன்புனால ஒரு கட்டத்துல குடும்பமே இவ கண்ட்ரோலுக்குள்ள வந்துடும். இந்த கணவனே இவளுக்கு கட்டுப்பட்டவனா ஆயிடுறான். அப்ப சாஸ்திர ரீதியா கணவனுக்கு கட்டப்பட்டவன் மனைவின்னு சொன்னாலும் விவகாரத்துல பார்க்கும்போது மனைவிக்கு கட்டுப்பட்டவனாதான் கணவன் இருக்கான். அதுக்கு காரணம் என்ன? அன்பு. அது மாதிரி நான் சுதந்திரமானவன் சொன்னாலும் பக்தர்கள் பக்தியினாலே என்னை கட்டி போட்டுறான். அப்ப நான் பக்தன் கிடையாதான்னு யார்? துர்வாசர். உடனே பகவான் சொன்னா, யார் நீங்க பக்தனா? அம்பரீஷன் பக்தனா? அதை விட்டுருங்க. யார் பக்தன்னு சொல்றேன் அவா தீர்மானம் பண்ணிக்குங்க, நாம பக்தாலா இல்லையா. ஏ தாராகார புத்திராத்தான் பிராணான் வித்தமிமம் பரம் ஹித்வா மாம் சரணம் யாதாக கதந்தான் தியக்து முத்ஸஹே. பொதுவா நாம யார பக்தால்னு சொல்றோம் உலகத்துல? கோவிலுக்கு போறவா, கும்பிடுறவா, விபூதி, திருவன், துளசி மாலை, ருத்ராட்சம்,
பாகவத ராமாயண பாராயணம் பஜனை சத்சங்கம் இத்தியாதி காரியங்களை பண்ணுறவா இவாளெல்லாம் பக்தாலும் நாம் சொல்லின்னு இருக்கோம். பெரும்பாலும் எல்லாருமே வந்தால் ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷன் இல்லாமல் வரமாட்டா சுவாமிகிட்ட. கவனிச்செல்லாம் தெரியும். கல்யாணம் ஆகணும், வீடு வேணும், குழந்தை பிறக்கணும், உத்தியோகத்தில் ப்ரமோஷன் வேணும், படன் வேணும், வியாதி தீரணும், இது ஒன்றுமே வேண்டாம்னாலும் ஞானம் வேணும், மோட்சம் வேணும். இதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம்னாலும் அது வேணும். இதெல்லாம் வேணும்னு வரவாளெல்லாம் நாம் பக்தான்னு சொல்கிறோம். பகவான் சொல்கிறான், என்னோட பக்தன் நான் வேணும்னு இதெல்லாம் விடுவான்னா. நான் வேணும்னு தார ஆகார புத்திர ஆப்தான். தாரன்னா மனைவி. நான் வேணும்னு மனைவியை விடுவான், நான் வேணும்னு பிள்ளைய விடுவான், வீட்டை விடுவான், பந்துக்களை விடுவான், உயிரை விடுவான், பணத்தை விடுவான். விடுவாளான்னா மனைவியை விடுவாளா அப்படின்னா, காட்டுக்கு போகணும்னு கை வரம் கேட்ட உடனே கிளம்பி வந்து ராமர் சீதையிட்ட சொல்கிறார், நான் காட்டுக்கு போகிறேன் அப்படின்ன உடனே நானும் வருவேன், நான் சீதை ஆர்கியூமெண்ட் நடந்தது. கடைசியில் சீதையை சேர்த்து நான் பகவா. இந்த சந்தர்ப்பத்தில் லட்சுமண சுவாமி இருக்கார் பாருங்க, அவர் என்ன தெரியுமா பண்ணினார், இந்த சீதைக்கும் ராமருக்கும் நடக்கிற ஆர்கியூமெண்ட்டை பார்த்த உடனே அவருக்கு ஒரு பயம் வந்துடுது. என்ன பயம்னா, தன்னை அழிச்சுன்னு போகிறோ மாட்டாரோன்னு. அதனால என்னை அழிச்சுன்னு போங்கண்ணா, என்னை விட்டுடாதீங்கன்னா, நானும் வருவேன்னா இந்த மாதிரி பேச்சே வரல. ஏவம் ஸ்ருத்வாது சம்வாதம் லக்ஷ்மண பூர்வமாகதா பாஷ்பபரியா குலமுகா சோகம் சோடு மசக்னுவன்னு. அவன் முன்னாடி போயிட்டான் வாசலுக்கு. நம்ம எங்கேயாவது வெளியூருக்கெல்லாம் கிளம்பினோம்னா இந்த குழந்தைகள் இருக்கு பத்தியில, நம்மளை சுற்றி பார்த்துட்டே இருக்கும். இந்த பொட்டியில் சாமான்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு எங்கே போகிறேன்னு கேட்கும். ஊருக்கு போகிறேன், நானும் வரேன், என்னை விட்டுட்டு போகாது, நீ போக வேண்டாம், நானும் வருவேன், நீ வர வேண்டாம், நீ சமத்தாரு அம்மாவோட இரு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கிட்டு வந்து தரேன். எனக்கு சாக்லேட் வேணும், எனக்கு பொம்மை வேணும், அது வேணும், இது வேணும், எல்லாத்தையும் கேட்டுட்டு சரின்னு சொன்னால் இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பி வாசலுக்கு போகிறதுக்குள்ளே அது ஒரு பையை வச்சுட்டு நிற்கும். என்னடா நான் வருவேன்பா. உடனே அவள் அம்மா என்ன பண்ணுவா, சரி வா நான் உன்னை அழிச்சுட்டு போகிறேன்னா அம்மா கைக்கு வராது. கெட்டிக்கார குழந்தைகள் இருக்கு பாருங்க, கையிலேயே பிடிப்படாது, ஓடி ஓடி காரை சுற்றி சுற்றி வரும். ஏன்னா பிடிச்சா தூக்கின்னு உள்ளே விடுவான்னு. அது மாதிரி லக்ஷ்மணா பூர்வமாகதா, பக்கத்தில் நிற்க மாட்டேங்கிறான், முன்னாடி முன்னாடி போகிறான். என்னடா லக்ஷ்மண, தாசன ಮಾಡಿಕೋ ಎನ್ನ ಇಷ್ಟು ಕಾಸಿ ಮಾಡುವುದೇನೋ ಕರುಣಾ ಸಂಪನ್ನ ದುರ್ಬುದ್ಧಿಗಳನ್ನೆಲ್ಲ ಪೆಡಿಸೋ ನಿನ್ನ ಕರುಣ ಕವಚವೆನ್ನ ಹರಣಕ್ಕೆ ತೋಡಿಸೋ ಚರಣ ಸವೆ ಎನಕ್ಕೆ ಕೋಡಿಸೋ ನಿನ್ನ ಅಭಯಕರ ಪುಷ್ಪ ಶಿರದಲ್ಲಿ ಮೂಡಿಸೋ தாசன மாடிக்கோ என்ன. தாசன் வாழ்வுடைய கீர்த்தனை, என்னை தாசனா பண்ணிக்கோ பிரபு, என்னை கை விட்டுடாத பிரபு, என்னை அண்ணா விட்டுடாதீங்கன்னா, என்னை தாசனா பண்ணிக்கோங்கன்னா, அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதஸ்தே, நான் வருவேங்கிறான். இத்தனை 24,000 ஸ்லோகத்தில் யானை சாப்பிடல, பூனை சாப்பிடல, பசுமாடு சாப்பிடலன்னு எழுதின வால்மீகி லக்ஷ்மண சுவாமி ஊருமலையாட்ட போய் சொல்லுன்னு கிளம்பினார்னு ஒரு வார்த்தை எழுதவே இல்லை. லட்சுமணன் போய் ஊர்மிளையிட்ட சொல்லுன்னு கிளம்பினான்னு எழுதணுமா வேண்டாமா? எழுதவே இல்லை. ஏன்னா சொல்லிக்கவே இல்லை, சொல்லிக்கவே இல்லை. பத்தினி அவ்வளோ தூரம் வேண்டாம். இல்லையே என்னாத இயற்பகைக்கு மடியேன் இளையாத்தன் குடிமாறன் அடியார்க்கு மடியேன். நாயன்மார்கள் சரித்திரத்தில் இயற்பகை நாயனார்னு ஒருத்தர், பூமுகாரில் வசித்தவர், சிவனடியார் வேஷம் போட்டுன்னு வந்தவர் கேட்டார்னு தன் மனைவியே தூக்கி கொடுத்துட்டார். கபீர்தாசர் கொடுக்கலையா? ஒரு மளிகை கடைக்காரன் கேட்டான்னு மனைவியை தூக்கி கொடுக்கலையா? இது மாதிரி நிறைய சரித்திரம் சொல்லலாம். தார ஆகார குழந்தைய விட்டுருவார். சிறுத்தொண்ட நாயனார் அறுத்து போட்டார், பிள்ளைய நறுக்கி சமைச்சு போட்டார் சிவனடியார். வீடை விட்டுருவான், ஆகார வீட்டை விட்டுருவான், புத்திரனை விட்டுருவான், பந்துக்களை விடுவான்,
பிராணனை விடுவான் பணத்தை விடுவான்னா. இது ஒரு கவனிச்சு சொல்லணும். பணத்தை விடுவான் பிராணனை விடுவான்னு சொல்லலை. முதல்ல பிராணன் அப்புறம் தான் பணம். ஏன்னா பிராணனை விட பணம் வசதி. அதனால முதல்ல பிராணனை விடுவான் அப்புறம் பணத்தை விடுவான். பிராணான் வித்தம் இமம் பரம். இப்படி எனக்காக எல்லாத்தையும் விடுற பக்தர்களை நான் எப்படி விடுவேன்னு கேட்டான் பகவான். அப்ப நான் உங்களை சரணம் அடைஞ்சேனே, உங்களை சரணம் அடைஞ்சதுக்கு ஒரு பலன் உண்டா கிடையாதான்னா ஒரு வழி சொல்றேன், ஒரு உபாயம், ஒரு ஐடியா சொல்றேன். நீங்க நேரவே அம்பரீஷன் காலிலேயே விழுங்கோன்னா பகவான். அதே மாதிரி அம்பரீஷன் காலில் வந்து விழுந்தா சுதர்சன சக்கரமோ விடமாட்டேங்கிற பாடுறான்னா. அவன் சொன்னான், நானா இதை கிளப்பி விட்டேன், சூச்சுன்னு நானா கிளப்பி விட்டேன், நீ சொன்னாதான் அது கேட்குமா அப்படின்னு பகவான் சொன்னார். அப்படின்னு உடனே அந்த சுதர்சன சக்கரத்தை பார்த்து அம்பரீஷன் சொல்றான், சுதர்சன நமஸ்துபியம் சஹசிராராச்சுத பிரிய சர்வாஸ்திரகாத்தின் விப்ராய ஸ்வஸ்தி பூயா இடஸ்பதே குலன்னோ விப்ர தெய்வஞ்சேத். எங்க குலம் வேதம் படிச்சவால தெய்வமாக நினைப்பது சத்தியமாக இருக்குமே, ஆனால் இந்த பிராமணரை நீங்க ஒன்றும் பண்ணக்கூடாது. இப்படி சொன்ன அடுத்த க்ஷணம் பகவான் போய் உட்கார்ந்து விட்டார் பூஜையில். சுதர்சன பகவான் அப்பாடான்னா துர்வாசர் நான் ஸ்டாப்பாக ஓடி இருக்கார். அவன் சொன்னா, நீங்க சாப்பிடாம போயிட்டல அன்னைக்கு, அதனால நானும் சாப்பிடல, இன்னி பிறந்த உங்களுக்காக சாப்பிடாம இருக்கேன், இலை போடட்டுமா? அன்னியிலேருந்து இன்னி பிறந்தம்னு உடனே அவர் கேட்டார், அன்னியிலேருந்து இன்னி பிறந்தம்னா எத்தனை நாள்னு கேட்டார். உடனே அவன் சொன்னான், போன பிருந்தாவன துவாதசி அன்னைக்கு நீங்க ஓடினேல், இன்னைக்கு பிருந்தாவன துவாதசி 1 வருஷமா இருக்கு. ராஜா அபக்ஷோ பபூவா ஹா. அன்னைக்கு அந்த ஜலம் சாப்பிட்டாமத்தில அதோட இருக்கான் 1 வருஷம் பட்டினி. ஏன்னா ஒரு பிராமணர் இலையில உட்காந்து சாப்பிடாம போயிட்டாரே அப்படின்னு உடனே சந்தோஷப்பட்டு கொண்டாடி க்ஷேமமா இருக்கணும்னு சொல்ல அந்த சரித்திரம் சொல்லி, அதே சூரிய வம்சத்திலேயே பகவான் ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னா இதி சம்ஞயா தஸ்யாபி பகவானேஷः சாக்ஷாத் பிரம்மமயோ ஹரிஹி ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னா இதி சம்ஞயா தஸ்யானுசரிதம் ராஜன் ரிஷிபிஹி தத்வதர்ஷிபிஹி ஸ்ருதம் ஹி வர்ணிதம் பூதி त्वया சீதாபதேர்முஹு. பகவான் வந்து ராமனாகவும் லக்ஷ்மணனாகவும் பரதனாகவும் சத்ருகுணாகவும் ஏஷகாங்கிறார். இந்த ஏஷகாங்கிற சப்தம் எதிர்த்தாப்புல உள்ளவால தான் சொல்ல முடியும். அயம் ஏஷகாங்கெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் அந்த கங்கா தீரத்தில் பகவான் கண்ணுக்கு தெரியறதுனால சொல்றார் இந்த பகவான் அப்படின்னு. அப்புறம் அவரே சொன்னார், ராமாயணம்ங்கிறது பிரசித்தமானது. ராமாயணம் தெரியாதவா கிடையாது, சொல்லாதவா கிடையாது, கேட்காதவா கிடையாது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் ராமாயணம் தெரிஞ்சிருக்கும். நீனும் பல தடவை ராமாயணம் கேட்டிருக்கலாம். நான் இப்போ கதை சொல்லும்போது ராமாயணத்தை ஆரம்பிச்சுட்டாரே, இன்னும் சரித்திரங்கள்லாம் பாக்கி இருக்கு, கிருஷ்ணாவதார சரித்திரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு நினைச்சுடாத. ஏன் அப்படின்னு சொன்னால், ராமாயணத்தை சொல்லாமல் என்னால் போக முடியாது. இது மாதிரி ஒரு அவதாரத்தை சொல்லுடா பார்ப்போம்.